1 கொரிந்தியர் 10:30 வாசிக்கிறோம், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். நான் வாழ்வது இயேசுவுக்காக, நான் சாப்பிட்டால் இயேசுவுக்காக, நான் உடுத்தினால் இயேசுவுக்காக, நான் படித்தால் இயேசுவுக்காக, நான் வேலை செய்தால் இயேசுவுக்காக, நான் பிசினஸ் பண்ணினால் இயேசுவுக்காக, நான் என்ன செய்தாலும் இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, எனக்காக சிலுவை சுமந்து மரித்த இயேசுவுக்காக. அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ வைக்கிறவர் தான் ஆவியானவர். ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். தம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த தேச்சரவாளன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தில் இயேசுவுக்காக வாழ வேண்டும், இயேசு விரும்புகிறபடி வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. இதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறீர்கள், அதிக நேரம் ஜெபிக்க பிரயாசப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பல நேரங்களில் தோல்வியில் முடிவதால் இனி என்னால் இயேசுவுக்காக வாழ முடியாது என்ற மனநிலைக்கு வந்துவிடுகிறீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் தோற்று போன பகுதிகளில் எல்லாம் உங்களுக்கு ஜெயத்தை தந்து இயேசுவுக்காக வாழுபவர்களாக உங்களை மாற்றுவார். ஆகவே தாகத்தோடு பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியுங்கள், நீங்கள் ஜெயங்கொண்டு இயேசுவுக்காக வாழ்வீர்கள். இப்போதும் சகோதரர் மோகன் சி லாசஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து நீங்கள் இயேசுவுக்காக வாழ சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். என் பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் த ஹோலி ஹோஸ்ட் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். மகனை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள், மகளே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் நமக்கு என்ன செய்து விடுவார், அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் சிலுவையில் அவர் அறையப்படுவதற்கான வேளை நெருங்கி வந்த சமயத்தில் அவர் அதிகமாய் பேசின ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சீசர்களை பார்த்து சொன்னார், நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு அப்படி பேசினார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் அளவும் தன் சீஷர்களோடு கூட அநேக காரியத்தை பேசின பொழுது, இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற ஒரு முக்கியமான செய்தியை இயேசு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாக கடைசியாக சொன்ன வார்த்தை அதுதான், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள், எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார். சொன்ன மாதிரியே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசித்து பாருங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த சமயத்தில் 120 பேர் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியான ஒரு அக்னிமான நாவுகள் போல அவர்கள் மேல் வந்து இறங்கினார். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்தனுடைய வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி புது பலன் அடைந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அந்த வல்லமை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நீங்கள் உலகத்திற்கு போக வேண்டும், அதுவரை காத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த கடைசி காலத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அபிஷேகம் பல மடங்கு ஊற்றப்பட போகிறது. இதுவரை காணப்பட்ட வல்லமை அல்ல, நாம் கடைசி காலத்துக்குள் வந்துவிட்டபடியால் ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்பட போகிறார்.
யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்தில் அவை தேவனுடைய வார்த்தையில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. கடைசி நாட்களில் கடைசி காலம் வரும் பொழுது என் ஆவியை நான் ஊற்றுவேன். I will pour out my spirit. ஆண்டவர் சொல்லுகிற ஆவியை நான் ஊற்றுவேன் என்பதாய் சொன்னார். யார் மீது? முதலாவது குமாரர் குமாரத்திகள், இரண்டாவது வாலிபர்கள், அதன் பிறகு வயோதிபர்கள், அதன் பிறகு ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும்? வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். சிறு பிள்ளைகள், குமாரர் குமாரத்திகள், வாலிப வயதிற்கு கீழ்ப்பட்ட இளம் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அதே மாதிரி மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மீது இந்த ஆவி ஊற்றப்படும் போது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த கடைசி காலத்திற்கென்று தேவன் வாக்குத்தத்தமாய் சொன்ன வார்த்தை. ஆகவேதான் இந்த கடைசி நாட்களில் தன் ஆவியை ஆண்டவர் யாவர் மீது ஊற்றிக்கொண்டே வருகிறதை பார்க்க முடிகிறது. சிறு பிள்ளைகள் மீது ஆவியானோர் ஊற்றப்பட்டு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காட்சி ஆரம்பித்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். வாலிபர்கள் மீது ஆவியானோர் ஊற்றப்பட்டு அவங்க தரிசனங்களை பார்க்கிறதை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். ஆனால் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நாம் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதற்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த அபிஷேகம் எல்லாருக்கும் உரியது, குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் அல்ல. அது பெரியவர்களுக்கு மாத்திரம் அல்ல. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் யாவருக்கும் இந்த அபிஷேகம், யாவர் மேலும் இந்த ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு அவசியம். இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பது அவசியம். இந்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு வல்லமையை தருகிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு பலன் தருகிறார் என்றால் வல்லமை தருகிறார். சாட்சியாய் வாழக்கூடிய வல்லமையை தருகிறார். அந்த வல்லமையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதற்கு இந்த வல்லமை? ஆவியானவர் வரும்பொழுது என்ன செய்கிறார்? இயேசுவுக்காக நம்மை வாழ வைக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவங்க எதுக்காக வாழ்றோம்? ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே அதை கொடுங்க, இதை கொடுங்க, எனக்கு அதை தாங்க, பிள்ளைக்கு வெற்றி கொடுங்க, கற்பத்தின் கனி கொடுங்க, வீடு கொடுங்க, அது கொடுங்க, எல்லாம் கேட்கிறோம். நம்ம சீஷரா மாறினா, விசுவாசிகளுக்கு சீஷருக்குள்ள வித்தியாசம் என்ன? சீஷர்களா மாறினா ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு செயல்படவும் தான் சீஷர்கள். எதுக்கெடுத்தாலும் அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் பெருகிவிட்டோம். ஆனா பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 2:20, இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார், அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:1 சொல்லுகிறார், நான் இயேசுவை பின்பற்றுவதை போல என்னை பின்பற்றுங்கள். இப்படிதான் இயேசு நடக்க சொல்லி இருக்கிறார். அப்படிதான் நான் நடப்பேன், என்னை பின்பற்றுங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசு இந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்வார் என்று யோசித்து கிறிஸ்தவர்கள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். நான் வாழ்வது இயேசுவுக்காக, நான் சாப்பிட்டால் இயேசுவுக்காக, நான் உடுத்தினால் இயேசுவுக்காக, நான் படித்தால் இயேசுவுக்காக, நான் வேலை செய்தால் இயேசுவுக்காக, நான் பிசினஸ் பண்ணினால் இயேசுவுக்காக, நான் என்ன செய்தாலும் இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, எனக்காக சிலுவை சுமந்து மரித்த இயேசுவுக்காக. அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ வைக்கிறவர் தான் ஆவியானவர். எபேசியர் 5:2 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நம்மீது அன்பு கூர்ந்து தன்னுடைய ஜீவனையை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததை போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசுவை போல அன்பு, இயேசுவை போல தாழ்மை, இயேசுவை போல ஆத்ம பாரம், இயேசுவை போல ஜெபம், அந்த வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அவங்க தான் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். நாம் சுயநலவாதிகளாய் மாறிவிட்டோம். எங்க போனாலும் எனக்கு என்ன கிடைக்கும், இயேசு எனக்கு என்ன தருவார், எனக்கு இதையே போதித்து நிறைய பேர். இயேசு உன்னை பணக்காரன் ஆக்கிடுவாரு, அவர் சிலுவையிலே மரித்ததே உன்னை பணக்காரன் ஆக்க. சில கள்ள உபதேசம். நம்முடைய தேவை அவர் சந்திப்பார், நம்மள ஒன்று கடன்காரனை வைக்க மாட்டார். உன் தேவை நான் சந்திப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவன் ஆசீர்வதிப்பேன், அது 2வது, அது முக்கிய காரியம். உன்னை பணக்காரனாகத்தான் அவர் சிலுவையிலே மரித்தார். அதனால நீ பணக்காரன் ஆயிரலாம். அந்த வீடு கட்டு, இந்த வீடு கட்டு, இந்த காரை வாங்கு.
148 கோடி மக்கள், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், உண்மையான தெய்வத்தை அறியாதபடி பாவத்தில் சாபத்தில் அழிந்து கொண்டிருக்கிற மக்கள். இந்த மக்களை இயேசுக்குள்ளே நடத்த நான் என்ன செய்யட்டும்? அந்த மக்களுக்காக ஜெபிக்கணும், சுவிசேஷம் சொல்லணும், என் இயேசுக்காக ஏதாவது செய்யணுமே. இந்த ஆத்திரத்தோடு வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். 2008 வருஷத்துல ஒரிசாவில் கந்தமால்ல கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் ஒரு கலவரம் உண்டாக்கப்பட்டது. அந்த கலவரத்தில் 4 மாதங்கள் தொடர்ச்சியாய் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்க. 400 ஆலயங்கள் இடிக்கப்பட்டது. ஒரிசாவில் 40 பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க. 100 பேருக்கு மேல இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஒரிசாவில் கந்தமால் மாவட்டத்தில் 56,000 கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. 4 மாதங்கள் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டு உபத்திரப்பட கேள்விப்பட்ட உடனே நான் அங்கே போவதற்கு முயற்சி பண்ணினேன். அங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் சொன்னாங்க, இப்போ வராதங்க, சூழ்நிலை சரியில்லை, நாங்கள் சொல்லும்போது வாருங்கள் என்று. 4 மாதம் கழித்து நான் போனேன். நேரடியாய் நான் போனேன். 4 மாதம் கழித்து நாங்கள் போனோம். இயேசுடிக்கா ஊழியத்திலிருந்து நானும் போயிருந்தேன். வயல்வெளியிலே கிறிஸ்தவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த கூடாரங்களிலே தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. வீடுகளெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, ஆலயங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறதை கண்ணாலே நான் பார்த்தேன். இருதயம் நொறுங்கி போனது. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவங்க அப்படி கூடாரங்களிலே தங்கி இருக்கிறாங்க. அவங்களிடத்துல போய் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி பேசிவிட்டு, எங்களால் முடிந்த உதவி செய்கிற, என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? இடிந்து கிடக்கிற வீட்டை கட்டி கொடுங்கன்னு கேட்கல, இடிந்து கிடக்கிற ஆலயத்தை கட்டி கொடுங்க ஐயான்னு கேட்டாங்க. அந்த ஏழை மக்கள், நாங்கள் ஜெபம் பண்ணி இயேசுடிக்கிற ஊழியத்தின் மூலமாய் 100 ஆலயங்களுக்கு மேலாக நம்ம திரும்ப கட்டும்படி கர்த்தர் உதவி செய்தார். 2 கிறிஸ்தவ கிராமங்களுக்கு அத்தனை வீடுகளையும் கட்டி அந்த மக்களை திரும்ப குடியிருக்க வைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அங்கே 2-3 முறை நான் போயிருக்கிறேன். அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இத்தனை பாடுகள், அதில் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அவருடைய மனைவிமார், குழந்தைகள், விதவைகள் ஒரு மிஷன் கேம்பஸில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அறிந்து அவர்களை சந்திக்க நான் போனேன். நிறைய பேரை பார்த்த விதவைகள் கணவனை கொலை பண்ணிட்டாங்க, விதவைகளாக இருக்கிறாங்க. வீடுகளெல்லாம் எடுத்து கொண்டாங்க, இடித்து போட்டுட்டாங்க. அந்த கேம்பஸில் இருக்கிறாங்க. அதில் ஒரு சகோதரியை பார்த்தேன். ஒரு கை குழந்தை இடுப்பில் வச்சிருக்கிறாங்க. ஒரு 3 வயது குழந்தை பக்கத்தில் நிற்கிறது. 2 குழந்தைகள். நான் அவங்களுடைய டிரான்ஸ்லேட்டரை வைத்து அவங்களோட நான் பேசினேன். என்ன நடந்தது அம்மா என்று சொல்லி கேட்டேன். அவர் சொன்னாங்க, அதே கிராமத்தில் தான் பிறந்து நாங்கள் வளர்ந்தோம், அதே கிராமத்தில் தான் நாங்கள் சில குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதித்து இயேசுக்களை வாழ்ந்தோம். திடீரென்று கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாய் ஒரு கலவரத்தை தூண்டி எழுப்பினாங்க. நம்மளாம் ஒரே கிராமத்தில் தானே ஒன்றா வசிக்கிறோம் என்பதாக நினைத்து கொண்டோம். ஆனால் அதே கிராமத்தில் இருந்த மக்களை எங்களுக்கு விரோதமாய் தூண்டி எழுப்பினாங்க. மத வெறி கொண்டவர்கள், மத வெறியுள்ள சிலர் வந்து தூண்டி எழுப்பி கிறிஸ்தவங்களை கொல்லுங்க, வெட்டுங்க, இந்த ஊரை விட்டு விரட்டுங்கன்னு சொல்லி, அதனால நாங்கள் ஊரை விட்டு இரவோடு இரவாக போய்விட்டோம். சில வாரங்கள் கழித்தது. எல்லாம் சரியாகிவிட்டது என்று நானும் என் கணவரும் 2 பிள்ளைகளும் கிராமத்துக்கு திரும்பினோம். நாங்கள் வந்தபோது கிராமமே எங்களை சூழ்ந்து கொண்டது. கிராமமே சூழ்ந்து கொண்டது. வாலிபர்கள் கையில் பெரிய பெரிய தடிகள், கடப்பாறுகளோடு நின்றார்கள். அவங்க சொன்னாங்க, இயேசு கடவுள் இல்லைன்னு மறுதளிச்சா இந்த கிராமத்துக்குள்ளே வரலாம், இல்லாவிட்டால் உன்னை கொன்று போடுவோம் என்றார்கள். அவங்க சொன்னாங்க, இயேசு எங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், எங்களுக்காக மரித்தவர், என்னை மீட்டு கொண்டவர்.